ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் சாப்பாடுன்னு பார்க்கலாமா? அதுக்காக மாமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாய்ஸா குட்டி செம்ம குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமாவும் சாய்ஸா குட்டியும் தான் மார்க்கெட் போய் மீனும் நண்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னென்னு தெரியலை, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கவரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நண்டு தான் இருந்துச்சு. மாமா இன்றைக்கி நண்டு சமையல் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே மாமா, நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்து மற்ற எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையானது அந்த மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு அதை நீட்டாக வாஷ் பண்ணி மாமாட்ட கொடுத்துட்டேன். மாமா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு சின்ன வெங்காயம் மட்டும் வெட்டி கொடு சத்யா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மாமா அப்படின்னு சொல்லி நானும் சின்ன வெங்காயம் வெட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். தென் அதுக்கு முன்னாடி நண்டை நல்லாவே கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மாமாட்ட. மாமா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம சண்டேனாவே எல்லோரும் ஃப்ரீயாக இருப்போம் தான் நினைப்போம். பட் ஆனால் சண்டே அன்னைக்கு தான் நமக்கு அதிகமான வேலையே இருக்கும். சொல்லப்போனால் சாய்ஸா குட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயத்தை 1 மணி நேரமாக போட்டு உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன தான் உரிச்சாங்கன்னு தெரியலை. உரிச்சிருவியா சாய்ஸா அப்படின்னு கேட்டதுக்கு நான் உரிச்சிருவேம்மா, நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக போட்டு உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வாயில் வேற ஒரு சாக்லேட்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க பண்ணுறதும் க்யூட்டாக தான் இருந்துச்சு, நான் அது எதுவும் சொல்லலை. சரி, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவங்க கையை கொண்டு போய் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கண்ணில் எதுவும் பட்டுச்சுன்னா எரிஞ்சிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வெட்டி நான் மாமாவுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாமா தக்காளி பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து அவங்களே கட் பண்ணிக்கிட்டாங்க. நானும் இது கட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு தான் சொல்லி கேட்டேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் மற்ற வேலையை போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே மாமான்னு சொல்லிட்டு நானும் அடுத்து என்னுடைய ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் போயிட்டேன். பார்த்தா மாமா 1 பை 1 இந்த மாதிரி சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனியன் எல்லாமே ப்ராப்பராக வாஷ் பண்ணி நல்லாவே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் எங்கிட்ட சாய்ஸா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா அவங்க செம்ம சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல இல்லை, வீட்டில் நான் அப்போ தான் வீடை ஒதுங்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா குப்பையாக ஆக்கி போட்டிருந்தாங்க. நான் அந்த வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டேன். அதுக்காட்டி மாமா பார்த்து தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு சோம்பு போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுத்தேன். அந்த சின்ன வெங்காயமும் அப்புறம் மாமா கட் பண்ண அந்த பெரிய வெங்காயம் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து வதக்கிட்டு இருந்தாங்க. உடனே பார்த்தா சாய்ஸா பின்னாடி தோளில் தொங்கிக்கிட்டான் மாமா மேலேயே. மாமாவும் சரி ஓகே அவங்கள எதுவும் சொல்லலை, அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே 2 பேரும் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாய்ஸா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சமையல் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது கால்கிட்டே தான் நிற்பா. அங்கிட்டு போய் விளையாடி அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. அவங்க செம்ம குறும்பானா சேட்டைக்காரி. அதுவும் இன்றைக்கி சண்டே வேறையா, ஸ்கூல் லீவுனால ரொம்பவே சுட்டித்தனம் அதிகமாக தான் இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக அவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காமெடியாகவும் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நண்டுக்கு தேவையானது எல்லாமே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, சூப்பராக அவங்க பண்ணுறாங்க. பரவாயில்ல, நமக்கு தான் இந்த மாதிரி எதுவும் வரது கிடையாது. நம்ம வைப்போம், பட் ஆனால் அதை நண்டு குழம்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னொரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம வைப்போம். மாமா பட் ஓகே, நான்வெஜ்லாம் எல்லாமே செம்மையாக பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஒருவேளை நம்ம நண்டு குழம்பு வச்சு அது நல்லா இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம மேலே ஏதாச்சும் சொல்லிடுவாங்கள்ல. அதனால தான் ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் வைங்க அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். பட் ஆனால் நான் வைக்கிற அந்த டேஸ்ட்டுக்கும் மாமா வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் வேறு மாதிரி வைப்பேன், அவங்க வேறு மாதிரி வைப்பாங்க. ஃபுல்லாகவே தாளிப்பு எல்லாமே அழகாக பண்ணிவிட்டு அவங்க நண்டு குழம்புக்கு தேவையானது எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணாங்க மாமா. தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அந்த மாதிரி நிறைய தூள் ஆட் பண்ணாங்க. காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் நல்லா தூவி கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகாக தூவி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த கேப்பில் சரி ஓகே மாமா, நானும் ட்ரெஸ் வேறு நிறைய கிடந்துச்சா, ஸோ அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமா அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் இந்த சைடு வந்துட்டு வாஷிங் மிஷினில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு நிறையா. ஸோ ஃப்ரீ டயத்தில் இந்த சண்டே டயத்தில் தானே நம்ம இந்த ட்ரெஸ் வாஷ்லாம் அதிகமாக பண்ண முடியும். மற்ற டயத்தில் நம்ம
வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையாக இருக்கிறதுனால நமக்கு டைம் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா மார்னிங் எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சு பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோவுக்கு ரெடி பண்ணி இது பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இந்த சண்டே ஒரு நாள் தான் அவங்களும் வீட்டில் இருப்பாங்களா, அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். பார்த்தா சாய்ஸாவே வந்து அம்மா எனக்கு அந்த பப்புள்ஸ் வேணும்னு சொல்லி பின்னாடியே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தா. சரி இருக்கட்டும் அப்படின்னு வாஷிங் மிஷின்லேருந்து லைட்டாக எடுத்து கொடுத்தா, அடுத்து அங்கிட்டு போய் நான் பப்புள்ஸ் விட்றேன் அப்படின்னு சொல்லி ஊதி வீடு முழுக்க தெளிச்சு விட்டுட்டா சோப்பு மண் நிறைய. பார்த்தா அதில் வலிக்கிட்டு விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளாத்தை எடுத்து அதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தா. அவள் அந்த சைடும் போய் மறுபடியும் அதை ஊதைவ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பேசாமல் போய் அங்கே உட்காரடி அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அங்கே உட்கார வச்சுட்டு நான் வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேப்பில் மாமா வச்ச குழம்பு வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு, செம்மையாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமா வந்து டேஸ்ட்டு பார்த்தாங்க. ஓகே சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்துருச்சு, நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே அவங்க டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான இலையை வந்து கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட்லாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த சண்டே இந்த நான்வெஜ் நான் வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல. அதுக்காகவே நாங்கள் வளர்க்குற வாழைத்தாறுலேருந்து ஒரு வாழை இலையை மட்டும் கட் பண்ணிட்டு வந்தேன். அந்த வாழை இலையவே 2ஆக கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ஒரு பெரிய வாழை இலையை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரைஸு, நண்டு குழம்பு சூப்பராக, அதுக்கப்புறம் எக்கு, இந்த 3ஐயும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸா கூட்டி தான் உட்காந்தாங்க. இலையை பாருங்கள் எப்படி குத்துறாங்கன்னு, பெரிய மனுஷங்க மாதிரி. அவங்களுக்கும் மாமாவுக்கும் உட்கார வச்சு பரிமாறினேன். ஃபஸ்ட்டு முட்டை ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சுட்டு ரைஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக போட்டுக்கிட்டு இருந்தேன். சாய்ஸா பார்த்தா அதுக்குள்ளே அவசரம் தாங்க முடியல, ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. மாமாவும் பக்கத்தில் என்னென்ன பண்ணுதோ அதே மாதிரி அவளும் அந்த முட்டை எல்லாத்தையும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா. எல்லாமே சூடாக இருந்ததுனால கொஞ்சம் அதை தொடாமல் இருந்தால். அதுக்கப்புறம் பரிமாறி முடிச்சதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் உட்காந்து நான் தான் ஊட்டி விட்டேன். மாமாட்ட கேட்டதுப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சாய்ஸா குட்டியும் உடனே ஆமாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா மாமாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே சாய்ஸா குட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்து சாய்ஸாவுக்கு நான் ஊட்டிக்கிறேன்னு சொல்லவும் அப்புறம் மாமா வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அடுத்து எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. பபாய்.